ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி எக் பரோட்டா பண்ணிக்க போகிறோங்க. அதுக்காக கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கேப்சிகம், வெங்காயம், கேரட்டு, 4 முட்டை எடுத்துருக்கேங்க. இப்போ வந்துட்டு நான் நேற்று பண்ண சப்பாத்தி மீதம் இருந்ததுங்க, அதோட பண்ணுறேன். நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியோடு நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக கூட பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா இது மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. கேப்சிகம் போட்டுக்கலாம். கொடை மிளகாய் மெலிசாக கட் பண்ணிக்கணுங்க. இப்போ கேரட் போட்டுட்ருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு பழ மிளகாய் இருந்ததுங்க, அதையும் கட் பண்ணி போட்டேன், கலர் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள் போட்டிருக்காங்க. நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கலாங்க, ரொம்பவும் சுவையாக இருக்கும். மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு கரம் மசாலா வீட்டில் அரைச்சிதுங்க, எல்லாமே இருக்குது. மிளகு, லவங்கம், சோம்பு, பட்டை, சீரகம், தனியா எல்லாமே இருக்குங்க. இது நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தியை கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிறேன். சப்பாத்தி சூடு பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு சின்ன கடாயாக வச்சுக்கணுங்க. பெரிய கடாயில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஆம்லேட் வந்துட்டு பெருசாகிடும். நம்மளுக்கு சப்பாத்தி அளவுக்கு இருக்கிற மாதிரி கடாயை வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ண எக் மிக்ஸை போட்டுக்கலாம். இது மேலே இந்த சப்பாத்தியை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் எக்கை. இது மாதிரி நல்லா நிறையா வந்ததுன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் பின்னாடி வெந்திருக்கிற மாதிரி. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எக் மிக்ஸ் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இப்போ சப்பாத்தி ஒன்று போட போகிறோம் மேலே, அது ஒட்டணும்னு சொன்னால் இது மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா அந்த சப்பாத்தி நல்லா ஒட்டி வரும். இப்போ சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக இது மாதிரி அழுத்தம் கொடுக்கணுங்க. இப்போ இது ஸ்டிக் ஆகிட்ருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா இப்போ திருப்பி போடுவோம், அது ஃப்ரை ஆகிறதுக்காக. திருப்பி போட்டோங்க. இதே மாதிரி 2-3 வாட்டி திருப்பி போட்டு நல்லா உள்ள எக் வந்துட்டு நல்லா வேகிற மாதிரி இது மாதிரி பண்ணிக்கணும். சின்ன கடாயின்றதுனால நமக்கு அந்த பரோட்டாவை சுற்றி அந்த எக் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் பெரிய கடாயை வச்சிட்டோம்னா எக் வெளியே வந்துடும், கொஞ்சம் அப்படி ஷேப் இல்லாமல் போயிடும். இது மாதிரி சின்னதாக நல்லா இருக்கிற மாதிரி எடுத்து இது மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக் பரோட்டா ரெடி ஆகிடும். பசங்களுக்கு இது ஒன்று போட்டால் போதுங்க. 4 பீஸாக பண்ணிட்டோம்னா 2 பீஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும், வயிறும் நல்லா ஃபில்லிங் இருக்கும். ஒன்று போட்டாச்சுங்க. நான் எடுத்த 4 முட்டைக்கு 2 பரோட்டா இது மாதிரி வந்ததுங்க. திருப்பி போட்டு அதே மாதிரி இன்னொரு இது மேலே கொஞ்சமாக அந்த மிக்ஸை ஊற்றிக்கிட்டு இன்னொரு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டோம், நம்மளுக்கு 2 பரோட்டா ரெடி ஆகிடும். ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது சப்பாத்தியோட கடித்து சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். சாஃப்டாக அந்த எக் ஆம்லேட்டும் அந்த சப்பாத்தி மொறுமொறுன்னும் ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு எக் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பீஸ் எவ்வளோ அழகாக வரும்னு. இது மாதிரி கட் பண்ணிக்கணுங்க.
கட் பண்ணோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போதும் ரொம்பவும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது மாதிரி கடித்து சாப்பிடும்போது இதில் சீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க, ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சுவையாக வரும். இதோட நானும் என்ஜாய் பண்ணுறேங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.